மனநிலை மாற்றம் தான் முக்கியம். அந்த மனநிலை மாற்றத்தை எப்படி பெறுவது, எங்கிருந்து பெறுவது? ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு வழி இருக்கிறது. பொது வழி என்று சிலர் சொல்றான், தனி வழி என்று சிலர் சொல்றான். பொது வழி என்ன? பொது வழி அல்லாஹ்வோடு நீங்கள் கொண்டிருக்கிற தொடர்பு, அல்லாஹ்வோடு நீங்கள் நிகழ்த்துகிற உரையாடல், அல்லாஹ் படைச்சவனுக்கும் படைப்புகளுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன். டிவிக்கும் ரிமோட்டுக்கு இடையில ஒரு கனெக்ஷன் இருந்தா தான் ரிமோட்டு டிவியில மாற்றங்களை ஏற்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழணும்னா நம்மளை படைச்சவன் அவனுக்கு நமக்கு இடையில ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷன் இல்லாட்டி மாற்றங்கள் நிகழாது. கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். கண்ட்ரோல் அற்றுப்போன ஒரு வாகனத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? அந்த வாகனம் என்ன நிகழ்த்தும்? சமூகத்தில் என்ன மாற்றத்தை நிகழ்த்தும்? பாதிப்புகளையும் கேடுகளையும் தான் ஏற்படுத்தும். உலகத்தில் அல்லாஹ் படைச்ச எல்லாவற்றையும் பற்றி அல்லாஹ் பேசுகிறான். எல்லாமே அல்லாஹ்வை தியானிக்கிறது, அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்கிறது, அல்லாஹ்வை தொழுகிறது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது, எல்லாம் அல்லாஹ் படைச்ச எல்லாம். எல்லாம்னா எல்லாம்னு சொல்லணும். உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் எல்லாம்னு சொல்லணும்ல, எல்லாம் அல்லாஹ் படைச்ச எல்லாம், அல்லாஹ்வோட லிங்க் எல்லாம் அப்படின்னு உடனே என்ன தோணுது உங்களுக்கு? உதாரணம் சொல்லுங்களேன். எல்லாம்னு சொன்ன உடனே கற்பனை என்ன வருது? ஜீவன்கள், உயிரினங்கள், தாவரங்கள், காற்று, நீர், இப்படிதானே வருது. அப்படிதானே அனைத்தும். அதான் அனைத்தும்னு சொன்ன உடனே சூரியன் வருகிறது, சந்திரன் வருகிறது, மனிதர்கள், விலங்குகள், இப்படி வருது இல்ல. குர்ஆன் இதை எல்லாம் சொல்லுகிறது. அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்லி வஷ்ஷம்சு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஷ்ஷஜரு வத்தவாபு வ கதீரும் மினன் நாஸ். அல்லாஹ்வே ஒரு பட்டியல் போடுறான். குர்ஆன்ல பல இடத்துல போடுறான். எல்லாம் அல்லாஹ்வோடு சுஜூது செய்து கொண்டிருக்கின்றன, அல்லாஹ்வுக்கு பணிந்து கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றன. வானத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள், சூரியன், சந்திரன், பூச்சி இனங்கள், விலங்குகள், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட போடுறான். இப்படி பல இடத்துல பல போடுறான். இரவை பற்றி பேசுகிறான், பகலை பற்றி பேசுகிறான், சூரியன், இப்படி ஒன்னொன்னையா பேசுறான். நிழலை பற்றி பேசுகிறான். நிழல் சுஜூது செய்கிறது. மனிதன் சுஜூது செய்யலாம், புரியுது. மனிதனிடமிருந்து வெளிப்படுகிற நிழல் இந்த இது இருக்குது, இது சுஜூது செய்யுது, இது கட்டுப்படுது. ஆனா நமக்கு உயிர் இல்லையா, உயிர் இருக்கா, நம்ம அறிவை கொண்டு புரிய முடியல. எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுது, எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யுது. நிழல் கூட, அது கூட அதுல இருந்து விதிவிலக்கு பெற்றதில்லை. எல்லாமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாம் அல்லாஹ்வுடைய படைச்சவனுடைய லிங்க்லே இருக்கு. ஒரு ஆட்டுக்கும் அல்லாஹ்வுக்கும் தொடர்பு இருக்கு, மாட்டுக்கு அல்லாஹ்வுக்கும் தொடர்பு இருக்கு, மைக்குக்கு அல்லாஹ்வுக்கும் தொடர்பு இருக்கு, புக்குக்கு அல்லாஹ்வுக்கும் தொடர்பு இருக்கு, கட்டடத்துக்கு அல்லாஹ்வுக்கும் தொடர்பு இருக்கு. நிழலுக்கும்னு சொன்னதுக்கு பிறகு வேற என்ன வேண்டி இருக்கு? இதையாவது பொருளா கன்சிடர் பண்ணுவோம், அதை பொருளா கூட கன்சிடர் பண்ண மாட்டோம்ல. நிழலை எந்த லிஸ்ட்ல சேர்ப்பிய? அது ஒரு லிஸ்ட்லயே வராது உங்களுக்கு. அது கூட அல்லாஹ் சுஜூது பண்ணுன்னு சொல்லியாச்சுன்னா எல்லாமே அவனுடைய கனெக்ஷன்ல இருக்கிறது. அப்ப அந்த கனெக்ஷன் தான் அதாவது செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செய்ய வைக்கும். அப்ப நமக்கு சரி பண்ண வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, நமக்கும் நம்மளை படைச்சவனுக்கு இடையில உண்டான அந்த கனெக்ஷன். அதை சரி பண்றது உள்ளத்தை சீரமைப்பதனுடைய முதல் படி, முக்கியமான படி. அதை சரி பண்ணு. அவனுக்கு இடையில உண்டான உன் கான்டாக்டை வச்சுக்க. நீ ஊர் உலகத்துல நீ வாழ்ற வாழ்க்கையே வேற. இந்த ஏரியாவில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு இந்த லோக்கல் கவுன்சிலர் ரொம்ப நெருக்கமான ஆளு. தெருவில் ஒரு வேலை நடக்க வேண்டியது இருக்கு, வீடு கட்டுறாரு, ஏதோ சாக்கடை தோன்றா, என்னமோ ஒன்று நடக்குது. பக்கத்து வீட்டுக்கார ஒரு ஃப்ரெண்டு, கவுன்சிலர் ஃப்ரெண்டு. இவர் எப்படி அவர்கிட்ட போய் எப்படி நடப்பார்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, விடுப்பா, எல்லாம் நம்மளால தான், நம்ம ஃப்ரெண்டு தான், சொன்னா செஞ்சிருவோம். ஒரு லோக்கல் கவுன்சிலருடைய தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவில ஒரு கொஞ்சம் கெத்து. அவரே கவுன்சிலரா இருந்தா அதோட கெத்து. சிட்டி கமிஷனரே எனக்கு ஃப்ரெண்டு. எப்படி? எங்க அண்ணனும் மு க ஸ்டாலினும் ஃப்ரெண்டு, ஒன்னா ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க. சும்மாத்துக்கு நான் எப்படி இருப்பேன், எங்க அண்ணன் எப்படி இருப்பான்னு விட்டுருங்க. எங்க அண்ணனும் ஸ்டாலினும் ஃப்ரெண்டு, ஒரே ஸ்கூல்ல, அவன் சின்ன வயசுல இருந்தே.
2ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னாதான் படிச்சாங்க. இப்பவுமே எங்க வீட்டில் ஒண்ணுனா வந்துடும். அங்கிட்டு போனா திருநெல்வேலி பக்கம் கிராஸ் பண்ணி போனான்னா அம்பாசனத்தை ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனான்னா எங்க வீட்டுக்கு வராம போக மாட்டாரே. வந்து உட்காந்து வீட்டில் டீ சாப்பிட்டுட்டு எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்துடுவார். சின்னது பெருசுன்னு வீட்டில் எந்த ஊருக்குள்ள ஒரு ஏரியா ரவுடி ஒருத்தன் நம்மகிட்ட எப்படி ஏரியால பெரிய ரவுடி எல்லாரும் குடும்பமா மிரட்டுமா வைப்பா, அது பண்ணுவான் இது பண்ணுவான். நம்ம வீட்டில் வந்தா நான் எப்படி டீல் பண்ணுவேன், எங்க அண்ணன் எப்படி டீல் பண்ணுவேன். தம்பி இல்லைண்ணே சும்மா பார்த்துட்டு போலான்னு சலாம் சொல்லிட்டு போலான்னு தானே. ஏன்னா ஒரு லோக்கல் கவுன்சிலரு, ஒரு கமிஷனரு, ஒரு கலெக்டரு, ஒரு ஜட்ஜி, ஒரு முதலமைச்சர், ஒரு பிரதமர், ஒரு குடியரசுத் தலைவர், ஒரு நாட்டில் ஒரு உலகத்தில் இருக்கிற அற்பத்தில் அற்பமான இந்த பதவிகளில் இருக்கிறவங்க அவங்களுடைய தொடர்பு உனக்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னா உன்னுடைய செயல் திறனே மாறுகிறது, உன் ஆற்றல் மாறுகிறது, உன் பார்வை மாறுகிறது, பேச்சு மாறுகிறது, அதில் ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு துணிச்சல் வெளிப்படுகிறது என்று சொன்னால் உலகத்தை எல்லாம் படைச்சாளுகிற ரப்புல் ஆலமீன் உனக்கு நெருக்கமானவன், டெய்லி அவனோடு பேசுவேன், எதுவா இருந்தாலும் நேரடி கனெக்ஷன் அப்படின்னு சொன்னா நீ எப்படி இருப்ப? இப்ப நம்ம யாருமே அப்படி இல்லை. அப்படி ஒருத்தனோட லிங்க் உள்ளவன் எப்படி இருப்பான்? அப்படி இல்லை. இப்ப ரசூலுல்லாஹ் அப்படி இருந்தார்கள், சஹாபாக்கள் அப்படி இருந்தார்கள், நபிமார்கள் அப்படி இருந்தார்கள். இருக்கதான் செய்வாங்க. அவங்க ஃப்ரெண்டு யாரு? அல்லாஹ் வச்சு ஏதாவது ஒண்ணுனா டக்குன்னு ரசூலுல்லாஹ் ஏதாவது பஞ்சாயத்து. இப்ப நமக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து தெரிஞ்சவரை கூப்பிட்டு உடனே போன் போட்டு நேரில் போய் உட்காந்து ஸ்டாலின் பேசி அவங்கள்ட்ட பேசி இவங்கள்ட்ட பண்றோம்ல. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பஞ்சாயத்து. நபிகளாருக்கு பிரச்சனை வந்தால் நபிகளார் என்ன செய்வார்கள், யாரை தொடர்பு கொள்வார்கள்? இன்று எனக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு பிரச்சனை, நாம் என்ன செய்கிறோம் அதை அப்படியே வச்சுக்கிட்டு பேரலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பிரச்சனை, ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க சொல்லுங்க? நபி தோழர்கள் சொல்றாங்க, இதா ஹஸபஹு அம்ருன் பாதர இல ஸலா. நபிகளாருக்கு ஏதேனும் சங்கடம் தருகிற சிரமமான சூழல் ஏதேனும் ஏற்பட்டு விட்டால், பதட்டமான சூழல் ஏதும் ஏற்பட்டு விட்டால் பாதர இல ஸலா தொழுகையின்பால் விரைந்து விடுவார்கள். பிரச்சனை வந்துருச்சு என்ன பண்றது? இப்பவே தொழுதுகிட்டு இருந்தா கதைக்காகுமா? நம்ம பேசுவோம். அப்பமெல்லாம் சொல்ல முடியுமா பஞ்சாயத்து நேரத்தில்? தொழுகையை பத்தி சொல்றது அல்லாஹ் சொல்றான், ஹாஃபிது அல ஸலவாத்தி வ ஸலாத்தின் உஸ்தா. தொழுகையை பாதுகாத்துக்குங்க, நடுத்தொழுகையை பேணி தொழுது கொள்ளுங்க. கூமு லில்லாஹி கானிதீன். அல்லாஹ்வை பணிஞ்சு வணங்குகிறவர்களோடு நீங்களும் நின்று பணிஞ்சு வணங்குங்க. ஃபைன் ஹிப்தும் ஃபரிஜாலன் அவ் ருக்பானன். ஒரு பயமான நெருக்கடியான சூழலா இருந்தா நடந்துகிட்டேனாலும் பிரச்சனை இல்லை, வாகனத்தினேனாலும் பிரச்சனை இல்லை. என்ன செய்யணுமா? நடந்துகிட்டேனாலும் திங்கணுமா? நடந்துகிட்டேனாலும் தொழுகணுமா? நடந்து தொழுகையை பத்தி என்னைக்காவது வச்சிருக்குமா? நீங்கள் பயந்தால் வாகனம் வண்டி முடிஞ்சு வண்டியில ஏறி உட்கார்ந்தாச்சு, ஏறி உட்கார்ந்தாலும் நீ கனெக்ஷன் விட்டு அங்க போடு மனுவே. ஓடிக்கிட்டே தொழு, ஓடும் பொழுது தொழு, நடக்கும் பொழுது தொழு. நீ தொழுகனா என்னவோ அல்லாவுக்கு செஞ்சு கொடுக்குற காரியம் மாதிரி நினைச்சுக்கிட்டா அது இல்ல. உன் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கேட்கிற அவன் இருந்து சொல்யூஷன் தான் ரொம்ப ஈஸி. நீனா அந்த பிரச்சனையை முட்டி மோதி சரி பண்றது ரொம்ப கஷ்டம். அவன் பிரச்சனையை தீர்வு பண்ண நினைச்சா, ஏன்னா வர்ற பிரச்சனை, வர்ற துன்பம், வர்ற நன்மை எல்லாமே அங்கிருந்து தானே வருது. அவன் தானே கொடுக்குறான், அவன் ஏற்பாடு தானே. நீனா முட்டி மோதி அவன் கொடுத்தத அங்கிருந்து நீ தப்பிக்க நினைச்சா. ஒரு வீட்டுக்கு போறீங்க, பெரிய வீடுங்க, பிரம்மாண்டமான மாளிகை. அந்த மாளிகையை பாதுகாக்கிறக்காண்டி வீட்டை சுத்தி ஒரு 4 கருப்பு நாய்களை விட்டுருக்கிறான். ராஜபாளைய நாய் அப்படியே திம்மு திம்முன்னு வளர்ந்து நிக்குது. காலையில சாயங்காலம் மாட்டுக்கறியா எலும்பா வாங்கி போட்டு வாயை வச்சுச்சுன்னா 1.5 கிலோ தொடக்கறி அத்துரும், அப்படி இருக்குது. உருன்னு வீட்டை பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. அப்படி உள்ளுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது தெரியாம படக்குன்னு கதவு வந்து காலத்துக்கு உள்ள வச்சுட்டிய. வந்துச்சு பாருங்க கருப்பு, 4 பக்கத்துல எப்படி இருந்திருக்கும்? அப்படி கற்பனை பண்ணுங்க. அப்படியே கால் பெருவிரல் நுனியில இருந்து மேல ஏறும் ஜிவ்வுன்னு என்னமோ என்னது இறந்து அப்படியே உள்ள
பாஞ்சு வருது. அது பாய்கிற அதே நேரத்துல இப்ப பாய்கிற நாயிடம் இருந்து உங்களை நீங்க காப்பாற்றணும். வீட்டுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சவர் இருக்காரு, உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு, நீங்க யாரை பார்க்க வந்தீங்கன்னா அவர் இருக்கார், உங்க உறவுக்காரர் இருக்கிறார், அவர் மேல மாடியில் நிற்கிறார், நாய் மொத்தமும் பாயுது. நீங்க என்ன பண்றீங்க? நாய் என்ன பெரிய நாய், நாம் பார்க்காத நாய, ஒன்ட்ட என்ன பல்லு இருக்கு, அதை விட பெரும்பல் ஏன்ட்ட இருக்குது அப்படின்னு நாயோட சண்டை போடுவீங்களா? வரட்டும் பாத்துருவோம். திப்பு சுல்தான் புலியோடு சண்டை போட்டாராம். தீரர் திப்பு, நான் நாயோடு சண்டை போட மாட்டேனா அப்படின்னு நாயோடு மனு கட்டுவீங்களா? என்னத்தை மண்ணு கட்டுனாலும் நீங்க நாயை ஜெயிச்சிருந்தா முடியுமா? நடக்க போறது இல்லை. அரை மணி நேரம் ஆச்சுன்னா இருக்கிறது எல்லாம் காலியாகி எலும்பு அது தின்னது போக வயிறு நிறைஞ்சிச்சு, இனிமே திங்கிற ஒண்ணுமில்ல பிறகு பார்த்தவங்க போட்டு போனா உண்டு. இல்லாட்டி நாளும் திங்கிற தீவனத்துக்கு அடிச்சு வரைக்கும் ஒண்ணும் இல்லாம ஆக்கியிருக்கும். இப்போ அதுல இருந்து தப்பிப்பதற்கு ஒரு எளிய வழி உங்களுக்கு இருக்கிறது. ரொம்ப சிம்பிளா, அப்ப பாய்கிற நேரத்துல மேல ஓனர் நிற்கிறார், நாய்களின் எஜமானர் இருக்கிறார். இந்த மேல இருக்கிற எஜமானரை கூப்பிட்டு வேற ஒண்ணும் தேவையில்லை, அவன் அங்கிருந்து பார்த்தா போதும், அவனுடைய கவனம் அட்டென்ஷன் வந்துட்டா போதும். அங்கதான் ஒரு என்னமோ பேர் வச்சிருப்பாங்களே, நாய் வளர்க்குறவங்களாம் அப்படித்தானே பேசுவாங்க, இங்கிலீஷ்ல தான் பேர் வைக்கணும். ஐ ஜாக்கி, ஐ பிளாக்கி, ஐ ஒயிட்டி, அப்படி அப்படி தூக்கின மாதிரியே அப்படியே நிக்கி நாய். ரொம்ப சிம்பிளா இருக்கு. நான் மல்லு கட்டி இருந்தா நான் இந்த நாயிட்ட இருந்து தப்பிக்கிற 4 நாயிட்டு நான் போராட நினைச்சா என்ன மிஞ்சும்? ஒண்ணு மிஞ்சாது. ஆனா அங்க இருந்து அவரு ஐ டாமி, ஐ பிளாக்கி அப்படின்னு ஒத்த வார்த்தை கொடுத்தாருன்னா மொத்தமும் சைலண்ட். அதாவது அது வேலை பார்க்கு. நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தர் வராத மாதிரி, அது இது குலைக்காத மாதிரி, அவனை கடிக்க போகாதது மாதிரி, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி, அப்படியே எங்கேயோ அவங்கள வரவேற்க நின்ற மாதிரி நிக்குது. சிம்பிளான வழிதானே. கொஞ்சம் இதே சிச்சுவேஷனை அப்படியே அல்லாஹ்வுக்கு கொண்டு வந்து பொருத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையில நாய்கள் துரத்துவதை போல பல்வேறு பிரச்சனைகள், சிக்கல்கள், துன்பங்கள், துயரங்கள் உங்களை துரத்துகிறது. அந்த துயரத்தோடு போரிட்டு கமிஷனரை சந்தித்து, காவல்துறையை சந்தித்து, அதிகாரிகளை சந்தித்து, பணக்காரர்களை சந்தித்து, உறவினர்களை சந்தித்து, ரவுடிகளை சந்தித்து, இந்த பிரச்சனைகளை யார் தீர்ப்பார் என்பதை சந்தித்து அவரிடம் போய் முறையிட்டு, இவரிடம் போய் முறையிட்டு, படாத பாடுபட்டு வென்று அதிலிருந்து வெளியே வருவது புத்திசாலித்தனமா? மேல உட்கார்ந்து அல்லாஹ் அப்படின்னு லைட்டா அவனை நோக்கி கவனத்தை திருப்பினா, நம்ம பையன்ல இவன் ஓடு ஓடுன்னு ஒத்த சவுண்ட் கொடுத்துட்டாங்கன்னா குன் ஃபயகூன் ஃபசுப்ஹானல்லதி பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷைஇன் வ இலைஹி துர்ஜஊன் வ இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். அங்கிருந்து ஆகு ஓடு ஓடிடும், அவ்வளவுதான் முடிஞ்சு. அவனுக்கு இங்க இருக்கிறவருக்கு தெரியாது, நாயை அனுப்பின வச்சுக்கிட்டு இருக்கிற ஓனருக்கு வந்தது தெரியாது. ஆனா துன்பத்தை அனுப்பின அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன்னா அவன் தான் அனுப்பினதே, அவன் தான். இங்க இவன் அனுப்பல. நம்ம ஃப்ரெண்டு காலையில 7 மணிக்கு வருவான், அவன் சூடுக்கு வர்றன்னு இருக்கான், விட்டுறாத. அந்த மாதிரி போய் எவனும் உள்ள வந்துடக்கூடாது, நீ போய் அவன் அனுப்பினது. ஆனா இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற துன்பங்கள் அவன் அனுப்பினது. அவன் எதுக்கு அனுப்புறான்? அதையும் அவன் சொல்றான்ல, அல்லஹும் அவங்க பணிஞ்சு என்கிட்ட திரும்பணும், அதுக்கு தான் கொடுத்துருக்கேன் யாரெல்லாம் அப்படின்னு திரும்பிட்டான், ஓகே சரண்டர் ஆயிட்டான், ஓடுவான், ஒரு செகண்ட்ல ஓடிடும் போது நீ நினைச்சு முடியவே முடியாது, தீர்க்கவே முடியாது, எப்படிதான் தீர்ப்பேன்னு தெரியல, எப்படி இருந்து மீள்வேன்னு தெரியல. என்னடா இது பெரிய பஞ்சாயத்து? படைச்சவன் சொல்றான், யாரெல்லாம் கையேந்து வேலையை முடிச்சுடா. வைதா சாலக இபாதி அன்னி, என்னை பற்றி என் அடியார்கள் உம்மிடத்திலே கேட்டால் ஃபைன்னி கரீப், நான் அருகிலே இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், அழைப்பவரின் அழைப்புக்கு பதில் சொல்லுகிறேன். இவர் கூட சில நேரத்தில் தூங்கிடலாம், காலிங் பெல் போட்டு அடிக்கணும். ஒருவேளை ஆள் வீட்டில் இல்லாம போயிடுவான், ஐயோ இப்ப பார்க்க எங்க போனான்னு தெரியலையே, பதறணும். அதாங்க எம்டி பிளேஸே கிடையாது. அல்லாஹ்வுடைய அரிசி ஃபுல் டைம், குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன், எல்லா நாளும் ஒர்க்கிங் டே தான் அல்லாஹ்வுக்கு. சண்டே ஹாலிடே பேச்சுக்கே இடம் கிடையாது. குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன், எல்லா நாளும் எல்லா நேரமும். அப்ப அல்லாஹ்வுடைய தொடர்பை பசுமைப்படுத்துறது தான்
நம்முடைய உள்ளத்தை பண்படுத்துறதுல மிக முக்கியமான வழி ஒவ்வொரு நாளும் பசுமப்படுத்திக்கிட்டே இருக்கணும், பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது அழுக்காகிக்கிட்டே இருக்குது, மீண்டும் மீண்டும் அதை நீங்க கழுவி கழுவி சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த சுத்தப்படுத்துகிற இறை தொடர்புக்காக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற பெரும் பரிசு தான் தொழுகை என்கிற பரிசு. தொழுகை கடமை. இந்த வார்த்தையெல்லாம் சிலது மாற்ற வேண்டியது இருக்கு. சில வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை, மனநிலை மாற்றங்களை, வாழ்க்கை மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கடமைன்னு சொல்லையெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. கடமைன்னு சொன்ன உடனே நம்ம மூளை இயல்பாகவே அதை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கு தெரியுமா? கடமை அப்படின்னா அது நமக்கு ஒரு சுமை, செஞ்சுதான் ஆகணும். நம்ம செய்யாம யாரு செய்வா? வேற வழியே இல்லை, செஞ்சுதான் ஆகணும். அந்த கடமை உங்களுடைய சுதந்திரத்தை பறிச்சிருது. நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், ஜாலியா சுத்தலாம், நீச்சல் குளத்துல நீச்சல் அடிக்கலாம். ஆனால் நம்முடைய கடமை இருக்குதே, கடமையை கண்ணும் கருத்துமா செஞ்சு முடிக்கணுமே. அந்த கடமை என்று வருகிற பொழுது கடமையின் காரணமாக சுதந்திரமாக இருக்க முடியவில்லை, கடமையின் காரணமாக சுகமாக இருக்க முடியவில்லை, கடமையின் காரணமாக சிரமத்தை நான் தூக்கிக் கொள்கிறேன். கடமை என்கிற சொல், ஆனால் உண்மையில இந்த கடமை என்கிற சொல் அப்படிப்பட்டதல்ல. நம்முடைய சிரமத்தை குறைப்பதற்கு, நம்முடைய சுதந்திரத்தை அதிகப்படுத்துவதற்கு, நம்முடைய வாழ்வை எளிமைப்படுத்துவதற்கு, நமக்கும் நம்மை படைத்த இறைவனுக்கும் இடையிலே உண்டான தொடர்பை பரிசுத்தப்படுத்தி உள்ளத்தை மேம்படுத்தி பக்குவப்படுத்துவதற்காக அல்லாஹ் வழங்கி இருக்கிற பேர் அருள், பெரிய கிஃப்ட். தொழுகைங்கிறது கிஃப்ட், அது ஒரு அருள், அது ஒரு பரிசு. தொழுகையை பத்தி பேசும்போது தொழுகைங்கிற பரிசை நிறைவேற்ற போனேன், கடமையை நிறைவேற்றிட்டு வந்துட்டேன் அப்படி இல்லை. தொழுகை என்கிற பரிசை பெற போனேன். பெறுதல் அது கொடுத்தல் அல்ல. தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரா ஓதி ருக்கு செய்து எதையோ நான் கொடுத்துடல, நான் எதையோ வாங்கிக்கிட்டு வர்றேன். நான் இடத்த கொடுத்தேன் அல்லாஹ்வுக்கு. தொழுது நீங்க என்ன கொடுத்தீங்களா? சஜதா பண்ணி கொடுத்தீங்களா? என்ன கொடுத்தீங்க? நீங்க கொடுத்தா அவனுக்கு வெயிட் கூடணும்ல. நீங்க கொடுத்து அல்லாஹ்வுடைய கிரேடு கூட்டிட்டா, அல்லது பல பேர் தொழாம உட்கார்ந்துருக்காங்க அதனால அல்லாஹ்வுடைய கிரேடு குறைஞ்சிருச்சா? தொழுகையில போய் நீ ஒன்றும் கொடுக்கவும் இல்லை, எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றேன். பிரச்சனைக்கு தீர்வு வாங்கிட்டு வர்றேன், வறுமைக்கு செல்வத்தை வாங்கிட்டு வர்றேன், அறியாமைக்கு அறிவை வாங்கிட்டு வர்றேன், மனக்குழப்பத்துக்கு தீர்வை வாங்கிட்டு வர்றேன். போயிட்டு குனிஞ்சு அங்கிருந்து வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வர்றப்பா. அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்ற நேரத்துல எல்லாம் அப்படியே கையில 2 பை 3 பை தேங்காய் இருக்குது, மாம்பழம் இருக்குது, அன்னமார் வாங்கி வச்ச சாம்பார் இருக்குது, கத்திரிக்காய் இருக்கு. நாளைக்கு காலையில போய் கடையில் நிற்க முடியாது, அதனால இப்பவே கொஞ்சம் கத்திரிக்காய் எடுத்து போடுற மைனி அப்படின்னு வீட்டில் கிடக்கிற அள்ளிட்டு வெறும்பையோட போய் முழு பையோட திரும்ப வர்ற மாதிரி, வீசுகையும் வெறுங்கையுமா அல்லாட்ட போயிட்டு திரும்ப வரும்பொழுது என்னமோ காலியா போறோம், ஏதோ ஃபில்லாகி வர்றோம். நடக்குது. அப்படி நடந்தா தான் அது தொழுகை, அப்படி நடக்கலாட்டி தொழுகை இல்லை. இப்ப எல்லாரும் ஒரு கேள்வி கேளுங்க, நான் வெறும்பையோட போய் நிறைபையோட திரும்ப வர்றேனா, அல்லது வெறும்பையோட போய் வெறும்பையோட திரும்ப வர்றேனா? ஒவ்வொரு தொழுகையின் பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க. நான் கேட்கிறேன், உணவு சாப்பிட்றோம், பசியோடு இருக்கிறோம், பட்டினியோடு இருக்கிறோம். பட்டினியோடு இருக்கிறவன் சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்ச உடனே வயிறு நிரம்பி திரும்ப வர்றோம். தாகத்தோடு இருக்கிறவன் தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிச்ச பிறகு தாகம் தீர்ந்து திரும்ப வர்றோம். ஒவ்வொரு செயலுக்கு முன்னால் ஒரு நிலை, பின்னால் ஒரு நிலை. முன்னால் தேவை, முன்னால் பலகீனம், முன்னால் இயலாமை, பின்னால் பலம், பின்னால் ஆற்றல், பின்னால் பசியாறுதல். அப்படி இருக்குல்ல, அப்படி தொழுகைக்கு முன்னால், தொழுகைக்கு பின்னால். அப்படி நம்ம ஒரு ஃபீல் பண்ணியிருக்கோமா? சாப்பாட்டுக்கு முன்னால் பின்னால், சாப்பிட்டு முடிச்சோன்னே அப்பா நல்ல சாப்பாடுப்பா, ஒருவேளை சொல்லாவிட்டாலும் கூட உணர்றோம்ல, அப்படியே சோர்ந்து போய் எப்படா சாப்பாடு வைப்பான் அப்படின்னு உட்கார்ந்துருந்தேன். சாப்பிட்டு முடிச்ச உடனே ரிலாக்ஸ் ஆகி அவனுடைய உடல் ஒரு பலம் பெறுகிறது. தொழுகைக்கு முன்னால் இருந்தனா தொழுகைக்கு பின்னால் என்ன மாற்றத்தை பெற்றோம்? பெரும்பாலும் இல்லை. ஏன்னா நாம தொழவே இல்லை. நாம குனிகிறோம், நாம நிமிருகிறோம், நாம குர்ஆன்ல இருக்கிற ஒரு சூறாவை ஓதுறோம், நமக்கு சொல்லி தரப்பட்ட திக்ருகளை செய்கிறோம். இவற்றை செய்வதனால் எல்லாம், இதை செய்கிறவன் எல்லாம் தொழுதவன் என்ற பட்டியலுக்குள் வந்து விட மாட்டான். அதற்கு இன்னும் ஒரு முக்கியமான விதி இருக்கிறது. அந்த விதியை எவன் கடைபிடிக்கிறான் அவனே தொழுதவன். நோன்பாளி இருக்கிறான், நோன்பாளியுடைய விதிகள் என்ன? அவன் பகல் பொழுதிலே தண்ணீர் இருந்த மாட்டான், பகல் பொழுதிலே உணவு சாப்பிட மாட்டான், பகல் பொழுதிலே மனைவி அருகில் இருந்தால் கூட குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டான். 3 தானே முக்கியமான விதிகள். ஒரு தனியான காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க, கடுமையான பசி, கடுமையான தாகம்,
அதை தீர்த்து விட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் காலையிலிருந்து மாலை வரை உங்களுக்கு தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை, உண்பதற்கு உணவு கிடைப்பதில்லை, உறவு கொள்வதற்கு மனைவியும் அருகில் இல்லை. இந்த நிலையில சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் பட்டினியோடு தாகத்தோடு கிடந்த நீங்கள் நோன்பாளிகள் என்ற பட்டியலை அந்த இடத்திற்குள்ள நீங்கள் போக முடியுமா? அந்த லிஸ்டுக்குள்ள நீங்க வருவீங்களா? நீ எதப்பா பெருசா நோம்பு வச்சேன், நான் தான் நோம்பு வச்சேன் சொல்ல முடியுமா? அவனுக்கு பேர் என்ன? பட்டினி கிடந்தான். அதே வேலையை செய்த இவனுக்கு பேர் என்ன? நோன்பு வைத்தான். ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் செஞ்சாங்க. அதை தாண்டி இவனுடைய உள்ளத்துல வேற ஒரு வேலை நடந்திருக்கு. உடல்ல நடந்த வேலை ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா உள்ளத்துல நடந்த வேற வேலை ஒண்ணு. அந்த உள்ளத்தின் வேலைதான் நோன்பா நோன்பில்லையா என்பதை தீர்மானிக்கிறது. அதே போலத்தான் தொழுகையிலே உள்ளத்தின் வேலைதான் தொழுகையா தொழுகை இல்லையா என்பதை தீர்மானிக்கவே தவிர உங்களின் புற செயல்கள் தொழுகையா தொழுகை இல்லையா தீர்மானிக்காது. இதை நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அருமையான ஒரு வரலாற்று செய்தி. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மதியன்ல இருந்து எகிப்தை நோக்கி போற பயணத்தை பத்தி குர்ஆன் பேசுது. அந்த பயணத்துக்கு இடைவெளியில தான் மூசா நபி அல்லாஹ்விடத்துல தூதராக தேர்வு செய்யப்படுறாங்க. மனைவியோட போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏமா கொஞ்சம் ஒரு தூரத்துல இருட்டா இருக்காங்க, கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது, ஏதோ நெருப்பு மாதிரி இருக்குது, ஏதாவது இந்த தீப்பந்தம் ஏதாவது இருந்துச்சுன்னா பிடிச்சிக்கிட்டு போகலாம் தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. போனா அந்த பள்ளத்தாக்கு தூர்சினா மலைக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. வந்தோடனே அங்கிருந்து ஒரு சப்தம் கேட்கிறது. அந்த சப்தம் என்ன சொல்கிறது? யா மூசா இன்னி அன ரப்புக், மூசாவே நான் தான் உன் இறைவன், ஃபஹலா நஅலைக்க உம்முடைய காலணிகளை கலட்டுவீராக, இன்னக பில் வாதில் முகத்தசி துவா நீர் தூய்மையான துவா என்கிற பள்ளத்தாக்கில் இருக்கிறீர், வ அனக்தர்துக உன்னை நான் தூதராக தேர்வு செய்து விட்டேன், ஃபஸ்தமிஉ லிமா யூஹா நான் சொல்பவற்றை கவனமாக கேட்பீராக சொல்லிட்டு அடுத்து திரும்ப ஆரம்பிக்கிறான். இந்த வாக்கிய அமைப்பை உண்மையில நீங்க நல்ல ஆழமா உணர்ந்து உள்வாங்கணும் அப்படின்னா அரபி மொழி தெரிஞ்சிருக்கணும். தமிழ்ல சொல்லும்போது கூட அதனுடைய கம்பீரத்தோட வெளிப்படுத்த முடியல, புரிய வைக்க முடியுதே தவிர அதனுடைய கம்பீரத்தோட உள்வாங்கணும் அப்படின்னா அந்த மொழி நடையோட சேர்ந்து யாரால் வாசிக்க முடியுதோ சில இலக்கிய சுவைகளை அந்த மொழியிலிருந்து தான் அடைய முடியும். சில கவிதைகள் இருக்கிறது, அந்த கவிதைகளை வேற மொழிகளில் மொழிபெயர்த்தீங்கன்னு வச்சுங்க ஆக சப்பையா தெரியும். தமிழ் மொழியில அற்புதமா இருக்கும் வாசிக்கிறதுக்கும் கேட்பதற்கும் அதனுடைய மொழி நயமெல்லாம். வேற மொழியில மாற்றி படிச்சா ஏதோ ஒரு உரைநடை கட்டுரை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதுல இருக்கிற இந்த சொற்களை அதை அப்படியே உள்வாங்கணும், அதனுடைய அந்த கம்பீரத்தோட நீங்க புரியணும்னு சொன்னா நீங்கள் அரபியை கற்றால் மட்டும்தான் அந்த மொழியிலிருந்து உள்வாங்க முடியும். அப்படி ஒரு கம்பீரமான ஒரு சொற்களை உடையது. படைத்த இறைவனே பேசுகிறான், நான் உன்னை தூதராக தேர்வு செய்து விட்டேன், நான் சொல்வதை கவனமாக கேள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், தன்னுடைய அறிவிப்பை ஆரம்பிக்கிறான். இன்னனி அல்லாஹ் நான் தான் அல்லாஹ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஆளை கூப்பிட்டு அல்லாவே பேசுறான், நான் தான் அல்லாஹ், அல்லாவுடைய குரலே வருகிறதுனா அந்த இடம் அந்த சூழல் அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னனி அல்லாஹ் நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன என்னை தவிர வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லை, ஃபஅபுதுனி என்னையே நீங்கள் வணங்குங்கள், வ அகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி என்னை நினைப்பதற்காக திக்ரு செய்வதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். இப்ப இந்த வாக்கியம் தான் நம்முடைய கவனத்திற்குரிய வாக்கியம். அகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி என்னை நினைப்பதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஒவ்வொரு செயலையும் செய்யறதுக்கு உடம்புல ஒரு உறுப்பு இருக்கிறது. பார்க்கிறதுக்கு எந்த உறுப்பை கொண்டு பார்க்கிறோம்? கண்ணை கொண்டு பார்க்கிறோமா? வெரி குட், சூப்பர். கேட்கறதுக்கு காதை கொண்டு கேட்கிறோம், பிடிக்கிறதுக்கு கையை கொண்டு பிடிக்கிறோம், நடக்கிறதுக்கு காலை கொண்டு நடக்கிறோம். ஒவ்வொரு செயலை செய்வதற்கு ஒவ்வொன்றை விளங்கிக் கொள்வதற்கு ஒவ்வொரு வகையான உறுப்பு பயன்படுதுல. இப்போ நினைத்தல் என்கிற செயலை செய்வது எந்த உறுப்பை கொண்டு? உள்ளத்தை கொண்டு தானே. இப்ப அல்லாஹ் சொல்றான், அகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி என்ன நினைக்கிறதுக்காக நீ தொழு அப்படின்னா தொழுகிறது நினைப்பதான் இருக்கிறது. அதுக்காக வேண்டி இது இல்லைன்னு அர்த்தம் இல்லை, குனிகிறதுல இல்ல, சஜிதாவில் இல்ல, தக்பீர்ல இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதுவெல்லாம் அதனுடைய புற செயல்கள், அதனுடைய வெளிப்பாடு, அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அம்சங்கள் இவை. ஆனால் பிரதானமான தொழுகை எது அப்படின்னு கேட்டா லிذிக்ர், அல்லது உள்ளம் தான் தொழுகை. உள்ளத்தால் தான் தொழ முடியும். உடம்பே இல்லாட்டி கூட தொழ முடியும், உள்ளமே இல்லாட்டி தொழ முடியாது. உடம்பே இல்லாட்டி தொழ முடியும், கையில் ஒருத்தர் தொழ முடியுமா முடியாதா? கால் இல்லாதவர் தொழ முடியுமா முடியாதா?
நிக்க முடியாத, நிக்கத்தாம முடியாது, தொழ முடியும். சஜிதா செய்ய முடியாத தொழ முடியும். அத்தையாத்துல உட்கார முடியாத தொழ முடியும். அது எப்படி? இதான தொழுக. நின்னா தான் தொழுக, குனிஞ்சா தான் தொழுக, சஜிதா பண்ணா தான் தொழுக, அத்தையாத்துல உட்கார்ந்தா தொழுக, சலாம் கொடுத்தா தான் தொழுக. இதுதான் தொழுகன்னு வச்சிருக்கோம். இதுதான் தொழுகன்னா கால் இல்லாதவன், கை இல்லாதவன், முட்டி இல்லாதவன் எப்படி தொழுவான்? தொழுகை இல்லை, அவன் தொழ முடியாதுன்னு சொல்லணும். ஆனா இது எல்லாம் இல்லாட்டி நீ தொழ முடியும்னா என்ன அர்த்தம்? தொழுகை இது இல்லப்பா, உள்ளத்துல உள்ள அவன் கல்வியின் எண்ணங்கள் தான் தொழுகை. தொழுகைனாலே உள்ளம் தான். வாக்குமி சலாத்தில் இதுக்கிரி, என்ன நினைக்கிறதுக்காக நீ தொழு. அதுல நீங்க கோட்டை விட்டுட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு அழகா 1.5 மணி நேரம் கிராத் வரையும் ஒரு ஃபைடாவும் இல்லை. அந்த கல்புக்குள்ள நடக்கிற ப்ராசஸ் இருக்குது, அதான் பிரதானம். அல்லாவுடைய கவனமா அங்கதான் இருக்கு, அல்லாவுடைய பார்வை அங்கதான் இருக்கு. நீங்க தொழுகையில தக்பீர் பத்தி பேசுறிய, ருக்கு செய்யறத பத்தி பேசுறிய, இதுக்கு துவா மனப்பாடம் பண்ணுங்கிறிய, அலும் சொல்ல மனப்பாடம் பண்ணுங்கிறிய, அதை செய் இதை செய்யுங்கிறிய. ஆனா அல்லாஹ் என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு கேட்டா, இன்னல்லாக எல்லோரும் இல்லா குலூபிக்கும், அல்லாஹ் உங்கள் கல்வை பார்த்துக்கிட்டே இருக்கான். நீ தக்பீர் கட்டுற, குனிகிற, அதெல்லாம் விட்டுக்கிட்டு அவனுடைய பார்வை முழுக்க அங்க இருக்கு. ஆனா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தா, உங்களுடைய வியாபாரம் இருக்கு, பொஞ்சாதி இருக்கு, புள்ள இருக்கு, வேற வேற விஷயம் இருக்குது, எங்கிட்டலாமோ இருக்குது. இது எப்படி அல்லாஹ் தொழுகை எடுப்பான்? அல்லாவுடைய கவனம் எங்க இருக்குது? கல்புக்குள்ள தானே, உள்ளதை தானே பார்க்கறான் அல்லாஹ். தக்பீர் கட்டிட்டு முன்னாடி நிற்கிற சட்டை, அவருடைய கலரு, டிஷர்ட் புதுசா இருக்க, எங்க வாங்கினான்னு கேட்கணும். கேளு நீ, அல்லாஹ் கேட்பான், தொழுதியாடான்னு கேட்பான். நல்ல பளபளன்னு கலர் ஷைனா இருக்கியா, இவருக்கு மட்டும் எங்கதான் கிடைக்குன்னு தெரியல. நானும் இதே மாதிரி ஒன்று வாங்கினேன்ல, போன இடம்லாம் வாங்கினது அது. ஆனால் காஸ்ட்லி, அது 2000 ரூபா, ரொம்ப ஜாஸ்திப்பா. அந்த கடைக்கு போயிருக்க கூடாது. வாங்கினது சுருங்கி போச்சு, அது அயன் பண்ணி போட முடியல. எங்க அவரங்க இமாம் அலுமிசுரம் ஓதிக்கிட்டு இருப்பாரு, நீங்களே ஓதிக்கிட்டு இருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். வாய் ஓதிக்கிட்டே தான் இருக்குது. அத்தஹியாத்துலில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயோ, அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா மிஸ்ஸே ஆவறது இல்லை. நோ மிஸ்ஸிங். அத்தஹியாத்து மிஸ் ஆகாது. சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹில் அலா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். குனிகிறது என்ன, அதனுடைய முறை என்ன? அப்படியே ருக்குல கையை வச்சாருன்னு வச்சுங்களேன், அப்படியே அச்சா அசலாம் மரக்கட்டையில செஞ்சு வச்ச மாதிரி கையை அப்படி ஸ்ட்ரைட்டா பிடிக்கிறதுனே, முதுகு அப்படி ஸ்ட்ரைட்டா வைக்கிறதுனே, எல்லாம் பெர்ஃபெக்ட். ஆனா உள்ளத்துக்குள்ள முன்னாடி போட்டிருக்கிற அந்த பச்சை கலர் டிஷர்ட்டு அவன் எந்த கடையில் வாங்கினா, நம்ம வாங்கினது என்ன, திரும்ப வாங்கவா வேண்டாமா, விலை கூட போச்சு, அந்த கடைக்கு போகவா வேற கடைக்கு போகவா, முடிஞ்சவொன்னு பிள்ளைய கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணுமே, இவர் என்ன இவ்வளவு நேரம் நீட்டிக்கிட்டே இருக்காரு, இதுக்கு தான் இந்த பிரேசலுக்கு வரவே கூடாதுங்கிறது. அதுவே மணிக்கணக்கில் அந்த மாதிரி மனுஷனுக்கு 1000 வேலை இருக்கு. அவரே குள்ளுவெல்லாம் ஓதிக்கிட்டு இருப்பாரு. இவனுக்கு 1000 வேலை இருக்கு. குள்ளுவெல்லாம் கொஞ்சம் நீட்டி ஓதிட்டார். அப்படி கொஞ்சம் லாங்கா அப்படியே சுகமா கராத்தா ஓதிட்டார். நிக்க முடியல இவனுக்கு. பிள்ளைய கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போனோம். அவன் வேற நொய்யும்பா வீட்டுக்காரி வேற. எல்லாம் எங்க உள்ளத்துக்குள்ள இதுவெல்லாம் உடல்ல பர்ஃபெக்ட் சூப்பர். பக்கத்துல உள்ளவர் பார்த்தாருன்னா அப்படியே மெய் செலுத்து போற மாதிரி, இந்த மனுஷன் எப்படி குனிறாரு பாரு, அவரை பார்த்து படுறான், சஜிதா எப்படி செய்யணும் கத்துக்க. பக்கத்துல உள்ளவர் அப்படி மெச்சுற மாதிரி இருக்கும். ஆனா உள்ளம் எது தொழுக? நீங்க குனிஞ்சது நிமிர்ந்தது தொழுகையா, உங்க உள்ளத்துக்குள்ள ஓடிச்சு அது தொழுகையா? அங்கதான் இருக்கு தொழுகை. ஆனா அந்த தொழுகைய மிஸ் பண்ணிட்டு எந்த இடத்தில் கையால் பிடித்தேன்னு ஏத்துக்க முடியுது, காலால் நடந்தே ஏற்றுக்கொள்ள முடிகிறது. உள்ளத்தால் தொழுதேன் என்றால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். உள்ளத்தால் தொழாமல் வெறும் உடலால் தொழால் அதற்கு பெயர் தொழுகை அல்ல. அவ்வாறு உள்ளத்தால் தொழுவது எப்படி? அதற்கென்று சில விதிகள் இருக்கிறது, சில முறைகள் இருக்கிறது. அந்த உள்ளத்தால் தொழுகிற தொழுகையை எவன் கற்றுக்கொண்டானோ அவன் தொழுது முடிச்சுட்டு வந்த உடனே நல்ல சூப்பரா பிரியாணி சாப்பிட்டு வந்த உடனே சாப்பிட்ட ஃபீல் வருதுல, வயிறு நிறைஞ்சிருச்சு, உடம்பு தெம்பாயிருச்சு, முதுகு ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு, அடுத்த வேலைக்கு தயாராயிட்டேன், அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி இல்லாத ஏதோ ஒண்ணு அதுக்கு பின்னாடி சேரும். அதுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கு பின்னாடி வந்துச்சு. என்னன்னு கேட்டா உங்களால சொல்ல முடியாது, ஆனா வரும். ஃபீல் பண்ணுவீங்க, என்னால சொல்ல முடியாது, ஃபீல் பண்ணுவீங்க, உணர்வீங்க. மைசூர் பாக்கு தான்
அதை அதை சொல்றதுக்கு சொல்ல முடியாது. எப்படி சொல்றது? நெசமாவே மைசூர் பாகு டேஸ்ட்டை ஃபீல் பண்ண நினைக்கிறவர் எப்படி வாயில தூக்கி போடுவாரோ, அதே மாதிரி நீங்களும் அதை தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா நீங்க அந்த இடத்துக்கு வரணும். அதுக்கு நாங்க கொஞ்சம் கைட் பண்ணுவோம். அந்த வேலைகளை செய்து அந்த முறையாக அதை கற்றுக்கொண்டு நீங்கள் அந்த தொழுகையில் போய் நின்னீங்கன்னா அந்த தொழுகை உண்மையிலே உங்களுக்கு தொழுகை சுமையாக, தொழுகை கடமையாக, தொழுகை பாரமாக தெரியாது. அந்த தொழுகை ரொம்ப இனிமையாக, ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப சந்தோஷமாக, எப்பொழுது தொழுகைக்கு வருவோம் என்று ஆனந்தப்படுகிற தொழுகையாக அது மாறிப்போம். இன்னைக்கு நமக்கு அந்த ஃபீல் இல்லை. தொழுகை கடமை. எத்தனை பேர் பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் வருது? அது மாதிரி ஒரு திருப்தி, மன திருப்தி எத்தனை பேருக்கு வருது? வரல தானே? அதுக்கு தான் அது ஒரு சிறந்த பயிற்சி. அல்லாஹ்வோடு உண்டான தொடர்பை வலுப்படுத்துகிற பயிற்சி, நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை தருகிற பயிற்சி, நம்முடைய வாழ்வை முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்கிற பயிற்சி, குறிப்பாக நம் உள்ளத்தை பண்படுத்தி பக்குவப்படுத்துகிற பயிற்சி. அதற்கான பயிற்சியை நம்ம எல்லாரும் எடுத்து அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து கற்றுக்கொண்டு தொழுகையை நாம் நிறைவேற்றணும்.